தந்தீரே, உம்முடைய ஆலயத்தில் நிற்கிற கால்கனுக்கு தந்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, ஆரோக்கியம் தந்தீரே. பி ஹம்பிள். அடுத்து 4வது குறிப்பு, பரிசுத்த ஆவியின் ஆறுதல். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஹோலி. இதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். என்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ அன்றைக்கு பரிசுத்தம் இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியின் ஆறுதல். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, சபைக்குள்ளே ஒரு ஆறுதல் உண்டு. எனவே தான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிறோம், 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள், 1000 பாடுகள், 1000 மன அழுத்தங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் மிஸ் த சர்ச். சபையிலே ஒரு ஆறுதல் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, த கம்ஃபர்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அன்பானுள்ளே, இது மனிதனுடைய ஆறுதல் அல்ல, சபைக்குள்ளே போனாலே ஒரு ஆறுதல். திருமறை சொல்லுகிறது, அன்னாள் தேவ சமூகத்தில் அவள் தன்னுடைய இதயத்தை ஊற்றினாள், பின்பு ஒரு நாளும் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சபையிலே நிறைந்த ஆறுதல் உண்டு. இந்த ஆறுதலை தேவன் உனக்கு தருகிறார். என்றைக்கெல்லாம் when you miss the church you lose your comforts. திரும்ப சொல்கிறேன், ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை கம்ஃபர்ட் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் சபைக்குள்ளே தான் கம்ஃபர்ட். நிறைய பேர் அது ஆறுதலை தேடி, நிம்மதியை தேடி, வசதியை தேடி, அதாவது சுகத்தை தேடி எங்கெங்கோ போகிறாங்க. இல்லை, த கம்ஃபர்ட்ஸ் பிளேஸ் இஸ் ஓன்லி த சர்ச். இந்த பூமியிலே உனக்கு வசதியான, ஆரோக்கியமான, உன்னை வாழ வைக்கிற, ஆறுதல்படுத்துகிற ஒரே ஒரு இடம் சபைதான். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இது மனிதன் கொடுக்கிற ஆறுதல் அல்ல, ஆவியானவரே கொடுக்கிற ஆறுதல். வசனத்தின் மூலமாய் உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல அதாவது அந்த நேரத்திற்கு உனக்கு என்ன தேவையோ அதை தந்து உன்னை ஆற்றும் ஒரு ஆவியானவர். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆலயத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். உலகம், உறவு, வேலை, வயிறு இவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட ஆண்டுடைய ஆலயத்திற்கு முன்னுரிமை தாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல்கள் நிறைந்து பெருகும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை, அது பெருகினது. அன்பானவர்களே, ஆங்கிலத்தில் they were multiplied. நான் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால் ஹார்ட்ரி. அதாவது அந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால், தமிழ் வேதத்தில் பெருகிற்று, குதூகலமான சபை, இதயம் நிறைந்த சபை, அன்புள்ள சபை, மனமுழந்த சபை. அது மட்டுமல்ல, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தேவனை துதிக்கின்ற சபை. திரும்ப சொல்லுகிறேன், குதூகலமான சபை, இதயம் நிறைந்த சபை, அன்பார்ந்த சபை.